Next, we are going to discuss about built-in function or library functions. So, function பொறுத்த வரைக்கும் நம்ம user defined function, built-in or library function, lambda function, recursive function சொல்லிட்டு நாலு பார்த்தோம். ஸோ அதில் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் பற்றி ஏற்கனவே போன கிளாஸில் பார்த்துட்டோம். ஸோ இந்த கிளாஸில் built-in function or library function என்ன பார்க்கலாம். ஸோ இன்பில்ட்னு சொல்லுவோம் இல்லையா, பைத்தானை நம்ம பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கூடவே இருக்கிற அந்த லைப்ரரி ஃபங்க்ஷனை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா பில்ட்-இன் ஆர் லைப்ரரி ஃபங்க்ஷன் சொல்கிறோம். அது என்னென்ன ஃபங்க்ஷன் ஒன் பை என்ன பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஏபிஎஸ் ரிட்டர்ன்ஸ் அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் எ நம்பர் ரிட்டர்ன்ஸ் அப்சல்யூட் வேல்யூ. த ஆர்குமெண்ட் மே பி அன் இன்டிஜர் ஆர் இன் எ ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர். ஸோ இது என்ன மாதிரியான வேல்யூ நமக்கு ரிட்டர்ன் பண்ணணும்னா இந்த ஃபங்க்ஷன் பொறுத்த வரைக்கும் அப்சல்யூட் வேல்யூ சின்டாக்ஸ் ஏபிஎஸ் ஆஃப் எக்ஸ். ஸோ இந்த ஆர்குமெண்ட் என்ன டைப்பாக இருக்கலாம்னா அதை எக்ஸ்ன்ற ஆர்குமெண்ட்டு எய்தர் இன்டிஜர் ஆர் ஃப்ளோட்டாக இருக்கலாம். x equal to 10, y equal to 23.2, print ABS of x and ABS of y. See the result. So when you are giving a integer value, that will be a integer, and when you are giving a float, that will be a float. Simple நெகட்டிவ் நம்பராக இருந்ததுன்னா அது நெகட்டிவ் நம்பரை பாசிட்டிவ் நம்பராக நமக்கு ரிசல்ட்டை கொடுக்கும். எய்தர் இட் இஸ் இன்டிஜர் ஆர் ஃப்ளோட். ஸோ அப்சல்யூட் ரிட்டர்ன். ஸோ இந்த வேல்யூ ஷுட் பி அப்சல்யூட். த ஏபிஎஸ் ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் த அப்சல்யூட் வேல்யூ. இஃப் த நம்பர் இஸ் நெகட்டிவ் இட் வில் பி கிவ் ஆஸ் பாசிட்டிவ் ரிசல்ட். ஸோ பாசிட்டிவ் நம்பராக நமக்கு ரிசல்ட் கொடுக்கும். அந்த நம்பர் இன்டிஜராக இருந்தாலும் சரி ஃப்ளோட்டாக இருந்தாலும் சரி. நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் ஓஆர்டி returns ASCII value for the given Unicode character. நீங்கள் கொடுக்குற யூனிகோட் கேரக்டருக்கு அது கேரக்டர் சொல்லும் போது ஆல்பபெட்ஸாக இருக்கலாம், இல்லை நம்பராக இருக்கலாம், இல்லை சிம்பிளாக இருக்கலாம். அந்த யூனிகோட் கேரக்டருக்கு ஈக்குவலண்ட்டான ASCII வேல்யூ, அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச். ஸோ அந்த வேல்யூவை நமக்கு ரிசல்ட்டாக கொடுக்கும். திஸ் ஃபங்க்ஷன் இஸ் இன்வர்ஸ் ஆஃப் சிஹெச்ஆர். ஸோ சிஹெச்ஆர் ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோம். அதுக்கு இதுக்கு இன்வர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ ஓஆர்டி ஆஃப் எக்ஸ், இங்கே ஹியர் எக்ஸ்ன்னு சொல்லுது யூனிகோட் கேரக்டர். எக்ஸாம்பிள் பாருங்க, ஏ இசட் கேபிட்டல் ஏ கொடுத்துருக்கேன், சியில் சின்ற வேரியபிளில் கேபிட்டல் ஏ ஸ்டோர் பண்ணியிருக்கேன், டின்ற வேரியபிளில் ஸ்மால் இசட் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இங்கே ஓஆர்டி ஆஃப் சி, ஓஆர்டி ஆஃப் இஸ் டி. ஸோ அந்த வேரியபிளை போட்டிருக்கேன். ஸோ அந்த வேரியபிளை போடும் போது அந்த வேரியபிளில் என்ன வேல்யூ இருக்குது அந்த வேல்யூவை கன்சிடர் பண்ணோம். அப்போ ஏக்கு கேபிட்டல் ஏக்கு ஈக்குவலண்ட்டான ASCII வேல்யூ 65. அதான் எனக்கு அவுட்புட் இருக்குது. அதே ஸ்மால் இசட்டுக்கு ஈக்குவலண்ட்டான ASCII வேல்யூ வந்து 122. ஸோ திஸ் ஃபங்க்ஷன் தட் ஓஆர்டி ஃபங்க்ஷன் வில் ரிட்டர்ன் ASCII வேல்யூ ஃபார் த கிவன் யூனிகோட் கேரக்டர். சிஹெச்ஆர் ஃபங்க்ஷன் ரிட்டர்ன்ஸ் யூனிகோட் கேரக்டர் ஃபார் த கிவன் ASCII வேல்யூ. நீ கொடுக்குற ASCII வேல்யூக்கு ஈக்குவலண்ட்டான கேரக்டர் தரும். அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி ஏக்கு 65 வந்தது இல்லையா, இப்போ நம்ம 65 கொடுத்தோம்னா ஏன்ற அவுட்புட் கிடைக்கும். ஸோ எதுக்கு ஆப்போசிட்னு பார்த்தோம்னா ஏற்கனவே நம்ம பார்த்த ஓஆர்டி ஃபங்க்ஷனுக்கு இது இன்வர்ஸ். ஸோ C65 D120. இப்போ வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருக்கேன். 65ன்றது சியில் அசைன் பண்ணியிருக்கேன், 120ன்றது டியில் அசைன் பண்ணியிருக்கேன். சிஹெச்ஆர் ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது நான் கொடுத்த அந்த நியூமரிக்கல் வேல்யூக்கு ஈக்குவலண்ட்டான ASCII வேல்யூ எனக்கு அவுட்புட் கிடைக்கும். Next, bin return a binary string prefixed with 0b for the given integer number. நீ இது என்னோடக்கு என்னன்னா நீ கொடுக்குற இன்டிஜர் நம்பருக்கு ஈக்குவலண்ட்டான பைனரி வேல்யூ தரும். அதாவது இன்டிஜர் நம்பரை, அதாவது டெசிமல் சொல்லுவோம் இல்லையா நம்ம நம்பர் சிஸ்டத்தில், அது நம்ம பைனரியை கன்வெர்ட் பண்ணோம் இல்லையா, அது என்ன பண்ணணும்னா இங்கே நீ கொடுக்குற அந்த இன்டிஜர் நம்பருக்கு ஈக்குவலண்ட்டான பைனரி நம்பர் வரும். பட் இட் ப்ரிஃபிக்ஸ்டு வித் 2 கேரக்டர்ஸ் 0bன்ற ஒரு 2 கேரக்டர் முன்னாடி ஆட் ஆகிருக்கும். ஸோ இதுதான் வந்து பின் பைனரி. ரிட்டர்ன்ஸ் எ பைனரி நம்பர், தட் இஸ் பைனரி ஸ்ட்ரிங் ப்ரிஃபிக்ஸ்டு வித் 0b ஃபார் த கிவன் இன்டிஜர் நம்பர். நோட், இது ஃபார்மேட்டில் இதையும் இது மாதிரி இதுக்கு பதிலாக ஃபார்மேட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள் பாருங்கள், சின்டாக்ஸ் பின் ஆஃப் எக்ஸ். இப்போ எக்ஸுக்கு 15, ஒய்க்கு 101. ஸோ பின் ஆஃப் எக்ஸ் கொடுக்கும்போது எனக்கு 15க்கு 1111, தட் இஸ் 4 1 வரும். அதுக்கு முன்னாடி 0b. அப்போ இந்த 41 ரெப்ரசன்ட் த பைனரி வேல்யூ ஆஃப் 15. ஸோ 15 அப்படின்ற அந்த இன்டிஜர் வேல்யூக்கு ஈக்குவலண்ட்டான டெசிமல் வேல்யூ, ஈக்குவலண்ட்டான என்ன
பைனரி வேல்யூ பார்த்தோன்னா 1111. ஸோ இது 0b நம்ம ஏற்கனவே கான்ஸ்டன்ட்ல பார்த்துருக்கோம். ஒரு கான்ஸ்டன்ட்டை பைனரி கான்ஸ்டன்ட் அப்படின்னு எப்போ சொல்லுவோம்னா அது நம்பரோட ப்ரிஃபிக்ஸ் லெட்டர் என்ன இருக்கும்னா 0b இருக்கும். ஸோ அதுதான் இங்கே. ஸோ 101க்கு ஈக்குவலண்ட்டான பைனரி வேல்யூ இங்கே கொடுத்துருக்க வேல்யூ தான். ஸோ நம்ம கொடுக்குற இன்டீஜர் நம்பருக்கு ஈக்குவலண்ட்டான பைனரி ஸ்ட்ரிங் ரிட்டர்ன் பண்ணோம் அலாங் வித் த ப்ரிஃபிக்ஸ் லெட்டர் 0b பின் ஃபங்க்ஷன். Next type. It return the data type of an object. It return the data type of an object for the given single object. நம்ம கொடுக்குற அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஈக்குவலன்ட் அதுக்கு என்ன டேட்டா டைப் இருக்கோ அந்த டேட்டா டைப்பை நமக்கு ரெப்ரசென்ட் பண்ணணும். திஸ் ஃபங்க்ஷன் யூஸ் டு வித் சிங்கிள் ஆப்ஜெக்ட் பேராமீட்டர். ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் பேராமீட்டர் மட்டும் தான் இருக்கும். நம்ம கொடுக்குற அந்த ஆப்ஜெக்ட் வந்து இங்கே வேரியபிளாக இருக்கலாம். ஆர் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா x ஈக்குவல் டு 15.2, y ஈக்குவல் டு சிங்கிள் கோட்ஸில் ABC, s ஈக்குவல் டு ட்ரூ, d ஈக்குவல் டு 23. இப்போ 4 ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். தட் இஸ் 4 வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனுடைய ஒவ்வொன்றுத்திலும் டேட்டா டைப் தெரியணும். ஸோ எக்ஸில் என்ன வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருக்கோம்னா 15.2. இட் இஸ் எ ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூ. அதனுடைய டேட்டா டைப் ஃப்ளோட். நெக்ஸ்ட் ஏபிசின்றது ஸ்ட்ரிங் டைப் வேல்யூ. அதனால எஸ்டிஆர் கீவேர்டு. டிஆர்யூ இங்கே நல்லா கவனிச்சு பாருங்க. டிஆர்யூன்றது நான் சிங்கிள் கோட்லேயே டபுள் கோட்லேயே கொடுக்கல. அப்படி கொடுத்துருந்தா அது ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட். அப்படி இல்லாமல் வெறுமனே நான் கொடுத்துருக்கேன் ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல். ஸோ இட் இஸ் அ பூலியன் கான்ஸ்டன்ட், பூலியன் டேட்டா டைப். ஸோ அதனால பூல்னு அவுட்புட் வந்துருக்கு. நெக்ஸ்ட் 23 இஸ் இன்டிஜர் நம்பர். ஸோ த ரிசல்ட் வில் பி இன்ட். ஸோ அந்த நீ கொடுத்த ஆப்ஜெக்டில் என்ன வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருக்கோமோ அதனுடைய டைப்பை நம்மளுக்கு ரெப்ரசென்ட் பண்ணும். ஸோ அந்த வேல்யூ பொறுத்து தான் அந்த வேரியபிளோட டைப் மாறும். ஸோ இங்கே டேட்டா டைப் ஆஃப் த ஆப்ஜெக்ட் விச் ஆர் கிவன். So type function return data type of an object. Next ID. So this function returns identity of an object, that is the address of the object in memory. So type பொறுத்த வரைக்கும் data type, ID பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் மெமரியில் அது எந்த அட்ரஸில் ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஷோ பண்ணி காமிக்கும். The address of x and y may differ in your system. ஸோ ஒரு வேரியபிள் இருக்குன்னா இப்போ நான் பார்க்குற அவுட்புட் தான் உனக்கு வரும்னு அப்படி சொல்ல முடியாது. அதுதான் சொல்ல வராங்க. ஆக்சுவலாக உன்னோட கம்ப்யூட்டரில் இந்த வேரியபிள் எந்த இடத்துல ஸ்டோர் ஆயிருக்கு, எந்த அட்ரஸில் இருக்குது அப்படின்றத நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணுறது தான் ஐடி ஃபங்க்ஷன். ஐடென்டிட்டின்னு சொல்லுவோம். எக்ஸ் ஈக்குவல் டு 1566 வேல்யூ, ஒய் ஈக்குவல் டு சிங்கிள் கோட்ஸில் ஏ. ஸோ இங்கே அட்ரஸ் ஆஃப்னு கொடுத்துருக்கேன். அந்த அட்ரஸ் ஆஃப் தட் இஸ் ஐடி ஃபங்க்ஷன் ரிட்டர்ன்ஸ் த அட்ரஸ் ஆஃப் அ given object. Next min பொறுத்த வரைக்கும் returns a minimum value in a list. So ஒரு list of valuesல இருந்து அது எந்த வேல்யூ மினிமமா இருக்கோ அந்த வேல்யூ நமக்கு ரிசல்ட்டா கொடுக்கும். எக்ஸாம்பிள் பாருங்க. a equal to 21 76 98 23. இப்போ ஏன்ற ஒரு வேரியபிள்ல நான் 4 வேல்யூ ஸ்டோர் பண்ணிருக்கேன் வித்தின் ஸ்கொயர் ப்ராக்கெட். ஸோ இது நம்ம லிஸ்ட்டை பற்றி பின்னாடி டீட்டெயிலாக பார்ப்போம். இது லிஸ்ட் இஸ் சீக்வன்ஷியல் டேட்டா டைப். நம்ம C++ல அரே பார்த்தோம் இல்லையா, அதே போல தான் இதுவும். ஸோ இங்கே ஒரு வேரியபிளுக்குள்ளே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா 4 வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து லிஸ்ட்னு சொல்கிறோம். இந்த லிஸ்ட் ஆஃப் வேல்யூவில் எது மினிமம் வேல்யூவோ அந்த வேல்யூ நமக்கு ரிட்டர்ன் பண்ணோம் மின் அப்படின்ற ஃபங்க்ஷன். ஸோ மினிமம் வேல்யூ இஸ் 21. த அவுட்புட் வில் பி 21. ரிட்டர்ன் மின் ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் மினிமம் வேல்யூ இன் எ கிவன் லிஸ்ட். இப்போ ஏன்றது லிஸ்ட் வேரியபிள். Next max. It is opposite to the min function. It return the maximum value of your list, of a given list. நீ கொடுத்த given listல எது வந்து maximum value இருக்கோ அந்த வேல்யூ கொடுக்கும். எக்ஸாம்பிள் அதே எக்ஸாம்பிள் தான். நான் அவுட்புட் மட்டும் பாருங்க. 98 இதான் வந்து highest value. Next sum. Returns the sum of the elements in a list. Sum of elements in a list. ஸோ நீ கொடுக்குற அந்த லிஸ்ட்டில் எல்லா வேல்யூ ஆட் பண்ணி அதோட சம்மேஷன் கிடைக்கும். தட் இஸ் சிக்மா எக்ஸ் நமக்கு கிடைக்கும். சேம் இன்புட் கொடுத்துருக்கோம். 21 76 98 23. இங்கே கொடுத்துருக்கிறது சம் ஆஃப் ஏ. பிரிண்ட்டில் பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் ஏ கொடுத்துருக்கேன். ஸோ சம் ஆஃப் ஏன்னு கொடுக்கும்போது அந்த ஏன்ற வேரியபிளில் தட் இஸ் ஏன்ற லிஸ்ட் வேரியபிளில் இருக்கிற 4 எலமெண்ட்ஸோட வேல்யூ ஆட் ஆகிட்டு நமக்கு ரிசல்ட்டில் 218 அது அவுட்புட் நமக்கு கிடைக்கும். சம் ரிட்டர்ன்ஸ் சம் ஆஃப் value in a given list. Sum of value in a given list. Next format function. Format returns the output based on the given format.
நீங்கள் கொடுத்த ஃபார்மேட்டை பேஸ் பண்ணி அதுக்கு அவுட்புட் நமக்கு கிடைக்கும். ஸோ பைனரி ஃபார்மேட் அப்படின்னா அவுட்புட் த நம்பர்ஸ் இன் பேஸ் 2. ஆக்டால் இஸ் பைனரி பேஸ் 8, யூ நோ தட். ஸோ ஃபிக்ஸ்டு பாயிண்ட் நோட்டேஷன் display the number as a fixed point number. The default precision is 6. So precision எடுத்துட்டோம்னா பாயிண்ட்டுக்கு அப்புறமா மேக்ஸிமம் நமக்கு 6 டிஜிட் வரும். அதான் ஃப்ளோட்டிங் பாயிண்ட், தட் இஸ் ஃபிக்ஸட் பாயிண்ட் நோட்டேஷன். இங்கே பாருங்கள், ஃபார்மேட் வேல்யூ கமா ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர். எந்த வேல்யூ எந்த ஸ்பெசிஃபிகேஷன் இல்லை, அதாவது எந்த ஃபார்மேட் ஸ்பெசிஃபிகேஷன் இல்லை, பைனரியா ஆக்டலா இல்லை ஃபிக்ஸட் பாயிண்ட் நோட்டேஷனில் வேணுமா, அதுதான் வந்து செகண்ட் பேராமீட்டர். ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் வந்து வேல்யூ, எந்த வேல்யூ, அடுத்தது என்ன டைப் ஆஃப் ஃபார்மேட். எக்ஸாம்பிள் x = 15, y = 15. இங்கே x வேல்யூ இன் பைனரி. ஸோ ஃபார்மேட் எக்ஸ் சிங்கிள் கோட்டுக்குள்ளே நான் பி கொடுத்துருக்கேன். அப்போ எனக்கு அவுட்புட் பார்த்தீங்கன்னா தெரியும் பைனரி லைக்கில் வந்திருக்கு. அதாவது நம்ம பின் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம் இல்லையா, அதுக்கு இது ஈக்குவலண்ட். அதுக்கு அடுத்தது சிங்கிள் கோட்டுக்குள்ளே நான் ஓ கொடுத்தேன். அப்போ எனக்கு என்ன வந்திருக்கு, நான் கொடுத்த வேரியபிளுக்கு என்ன வேல்யூ இருக்குது, ஒயில் 15, 15க்கு ஈக்குவலண்ட்டான ஆக்டல் வேல்யூ 17. அடுத்து சேம் ஒய் வேல்யூ இன் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் நம்பர் என்ன கொடுத்துருக்கோன்னா ஃபார்மேட் ஆஃப் ஒய் கமா எஃப். எஃப்ன்றது ஃபிக்ஸட் பாயிண்ட். ஸோ ஃபிக்ஸட் பாயிண்ட் எடுத்துட்டுனா 15 அடுத்து பாருங்கள் மொத்தம் 6 டிஜிட் இருக்கும். ஸோ 15.0000 நம்பர்ஸ் வரும். அதுதான் 6 ப்ரிசிஷன் சொல்கிறது. ஸோ இது வந்து ஃபார்மேட் ஃபங்க்ஷன். ஃபார்மேட் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த ஃபார்மேட்டில் அந்த வேல்யூவை நம்ம டிஸ்பிளே பண்ண வைக்கணும்னு நினைக்கிறோமோ அதுதான். மொத்தம் 3 வேல்யூஸ் சொல்லலாம். ஒன்று பைனரி, ஆக்டல், ஃபிக்ஸட் பாயிண்ட், ஃபிக்ஸட் ப்ரிசிஷன் பாயிண்ட். நெக்ஸ்ட் ரவுண்ட் ரிட்டர்ன்ஸ் நியரஸ்ட் இன்டிஜர் டு இட்ஸ் இன்புட். நீங்கள் கொடுத்த இன்புட்டுக்கு நியர்பை இன்புட், நம்மளுக்கு இன்புட்டை வந்து வேல்யூவை நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். First argument number is used to specify the value to be rounded. Second argument n digits is used to specify number of decimal digits desired after rounding. So இங்கே ரவுண்ட் பொறுத்த வரைக்கும் 2 பேராமீட்டர், ஒன்று நம்பர், இன்னொன்று n digits. n digits அப்படின்றது ஆப்ஷனல். நம்பர் நம்ம போது எந்த நம்பரை நம்ம ரவுண்ட் பண்ண போகிறோம். n digits சொல்லும் போது அந்த நம்பரில் ஃபார் எக்ஸாம்பிள் 5 டெசிமல் பிளேசஸ் இருக்குது அப்படின்னா நான் வந்து அது 2 டெசிமல் பிளேஸஸாக மாற்றணும்னு நினச்சேன்னா அதுதான் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ். எத்தனை டிஜிட் வந்து நீங்கள் அக்யூரசி எதிர்பார்க்குறீங்க, ரவுண்ட் பண்ண போகிறீங்க, அதுதான் வந்து n டிஜிட்ஸ் சொல்கிறது. எக்ஸாம்பிள் x = 17.9, y = 22.2, z = 18.3. ரவுண்டுக்குள்ளே போட்டிருக்கோம் பாருங்கள். ரவுண்டுன்ற வேரியபிள், ரவுண்டுன்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே எக்ஸ் ஒய் இசட் மூணுமே கொடுத்துருக்கோம். எக்ஸை கொடுக்கும்போது எனக்கு ரிசல்ட் 18 வந்திருக்கு, ஒய்க்கு 22, இசட்டுக்கு 18. இதில் தான் நீங்கள் புரிஞ்சுக்கொண்டது என்னன்னா, இஃப் த டெசிமல் வேல்யூஸ் மோர் தென் 5 then the integer value will be incremented by 1. ஸோ நீங்கள் அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறமா உங்களுக்கு 5 இருந்ததுன்னா அது என்ன ஆகும்னா இன்டிஜர் பார்ட்டில் போயிட்டு எனக்கு இன்க்ரிமெண்ட் ஆகும். சிங்கிள் டெசிமல் பிளேசஸ் இருந்தால் ஓகே, அதே நான் டபுள் ட்ரிபிள் இருந்ததுன்னா அப்போ எத்தனை பிளேசஸ் எனக்கு எக்ஸாக்டாக எனக்கு வேணுன்றது தான் வந்து n டிஜிட்ஸில் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 17.9734 இதுதான் எனக்கு வந்திருக்குது. கமா நான் 1 கொடுத்தோன்னா எனக்கு என்ன ஆகும்னா 17.9 அப்படின்றது நமக்கு 18ன்ற ரிசல்ட் கிடைக்கும். 18.0ன்ற ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் பவர் ரிட்டர்ன்ஸ் காம்பியூட்டேஷன் ஆஃப் a exponent b, that is a raised to the power of b, a raised to the power of b. ஸோ இங்கே பவர் நம்ம சொல்கிறது a டு த பவர் ஆஃப் b. நம்ம கொடுக்குற வேல்யூ ஏன்னு வச்சுட்டோம்னா அதுக்கு பவர் த வேல்யூ தான் b. ஸோ a = 5, b = 2. ஸோ when you call the function power of 5, 2, that is a, b, the value will be 25. ஸோ அதே நான் எக்ஸ்பிரஷனை கொடுத்துருக்கேன் பாருங்கள், a + b, 3. அப்போ ஏக்கும் பிக்கும் ஃபஸ்ட்டு ரிசல்ட் என்ன ஆகும்னா ஃபஸ்ட்டு பேராமீட்டரில் சம்மேஷன் முடிஞ்சிடும். 5 + 2 7, 7 power 3, தட் இஸ் 7 கியூபோட ரிசல்ட் நமக்கு அவுட்புட் கிடைக்கும். பவர் ஃபங்க்ஷன் நம்ம இப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம்.